தலையில ஈரும் பேரும் அப்படி ஓடிட்டு இருக்கும். நிறைய டிராவல் பண்ணும்போது மீட்டிங்ஸ்ல நான் பார்த்துட்டு எனக்கு சிரிப்பா வரும். ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க இருக்கிற இடத்துல வந்துட்டு கட்டாயம் வந்து இந்த பேன் தொல்லை இருக்கும். இந்த செடி எங்க பார்த்தாலும் விட்டுறாதீங்க. இதோட இலைகள், வேர், தண்டு எல்லாத்தையுமே ஒரு பேக் மாதிரி அரைச்சு தலையில போட்டோம்னா சீக்கிரம் வந்து இந்த பேன்கள்லாம் செத்து உதிர்றத பார்க்க முடியுமா. நீங்க அந்த ஐயாவும் சொன்னாரு. அப்புறம் நெட்லயும் வந்து இதை பத்தின டீடைல்ஸ் அதுதான் போட்டிருக்காங்க. டிசென்ட்ரிக்கும் பேன் தொல்லைக்கும் இது வந்து சரியான ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு. காட்டு பகுதியில முளைச்சு கிடக்குமா, கொஞ்சமா விதைகளை எடுத்துட்டு வந்து கூட வீட்டுல ஒரு தொட்டியில கூட வளர்த்திக்கலாம். இந்த செடி எனக்கு தேவைப்படாது, ஆனா இதை பத்தி உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கறதுக்காக தான் இதை வளர்த்திட்டு இதை நான் டிஸ்போஸ் பண்ணிடலான் இருக்கேன். நான் விதைகளை வந்து எடுத்து வச்சுட்டேன். எப்போவாவது ஒரு காலத்துல தேவைப்பட்டா என்ன பண்றது அப்படின்னு விதைகள் எடுத்து வச்சிருக்கேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கங்க. பேன் தொல்லை இனிமே இல்லை. பை.